வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். நோயின்றி 120 வயது சித்தர் ரகசியம் என்கின்ற தலைப்பில் நாம் நீண்ட ஆயுளோடு திடமான ஆரோக்கியமான உடம்போடு வாழ்வதற்கு சித்தர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் திரட்டி பார்க்க இருக்கிறோம். ஒரு கேள்வி எழலாம், அது என்ன 120 வயது? வாழ்த்துகிற போது கூட சொல்லுவார்கள் 100 ஆண்டு வாழ்க என்று. ஒரு குழந்தை தும்மல் போட்டால் முதல் தும்மலுக்கு 100, இரண்டாவது தும்மலுக்கு 200, மூன்றாவது தும்மலுக்கு 300 என்று தும்மல் கூட கூட 100, 200 என்று கூட்டி சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் கேட்டிருக்கிறோம். அது என்ன 120 என்ற அந்த எண், அதனுடைய முக்கியத்துவம் என்ன? அந்த 120 என்ற எண்ணை எங்கிருந்து தேர்ந்தெடுத்தீர்கள் என்ற ஒரு கேள்வி எழலாம். அதற்குரிய விடையை இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். சித்த மருத்துவத்தின் அடிப்படை தத்துவம் பஞ்சபூத தத்துவம். பஞ்சபூதம் என்றால் 5 பூதங்கள். பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாஷ் என்று 5 பூதங்கள். தமிழிலே நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெளி என்று 5 மூலகங்களாக சொல்லுவார்கள். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது என்பது சித்தர்களுடைய தத்துவம். சட்டமுனி சொல்லுகிற போது, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில், அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான் அறிந்து நீ பார்க்கும் போதே என்று சொல்லுவார். இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த உலகம் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறதோ அதனால் இந்த உடலும் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் மேக்ரோ காசம், இந்த உடல் மைக்ரோ காசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்போ இந்த உலகத்தை ஆக்கி இருக்கிற 5 பூதங்களும் நம் உடலில் இருக்கின்றனவா என்றால் இருக்கின்றன. இந்த உடல் மண்ணால் ஆனது உடல். பாம்பாட்டி சித்தர் ரொம்ப அழகாக சொல்வார். மரப்பாலை போல் ஒரு மண்ணுரு செய்து வளமான ஜீவன் என்னும் சூத்திரம் மாட்டி, திரைக்குள் இருந்த சைப்போன் தீர்ந்த போது ஜீவன் விழும் என்று சொல்லி அடுபாம்பே என்று பாம்பாட்டி சித்தர் சொல்லுவார். மரப்பாவை மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு உருவம், அதை போல மண்ணினாலே செய்யப்பட்ட உருவம் இந்த உடம்பு. இது என்ன மண்ணு? எல்லா சித்திரங்களும் சொல்லுவார்கள். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி என்று சொல்லுவார் கடுவெளி சித்தர். அப்ப இந்த உடம்பை மண் என்று சித்தர்கள் சொன்னார்கள். அது என்ன? அது அறிவியல் ரீதியாக பொருந்துமா? உடல் மண் தான். இந்த உடல் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது? நாம் உண்ணுகிற உணவினால் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த உணவு எங்கே இருந்து வருகிறது? தாவரங்களினால் தயாரித்து அளிக்கப்படுகிறது. வித்தாகவும் கனியாகவும் காயாகவும் பழமாகவும் இலையாகவும் தண்டாகவும் வேராகவும் தானியங்களாகவும் பல வடிவங்களிலே தாவரங்கள் தயாரித்து தருகிற பொருள்களை நாம் உணவாக உண்ணுகிறோம். தாவரம் எங்கே இருக்கிறது? மண்ணிலே இருக்கிறது. மண்ணிலே இருக்கிற சத்தை உரிந்து அதனோடு சூரிய சக்தியும் தண்ணீரையும் கலந்து அதிலே இருந்து உருவாக்கப்படுகிற விளை பொருள்கள் தான் உணவுப் பொருள்கள். அந்த உணவுப் பொருள்களை நாம் உண்ணுகிறோம். மண்ணை உண்ணுவதற்கு பதிலாக மாற்றமடைந்த மண்ணே உணவு. ஆக அந்த உணவு என்பது என்ன? மண். உணவினால் ஆக்கப்பட்டது உடம்பு. ஆகையினாலே இந்த சரீரம் மண்ணால் ஆனது. சரீரம் பிருத்திவிமயம் என்று வடமொழியில் சொல்லுவார்கள். உடல் மண்ணால் ஆனது. இந்த உடலுக்குள்ளே இன்னும் 3 பூதங்கள், 3 மூலகங்கள் இருக்கின்றன. அகத்திய பெருமான் 18 நாடி சாத்திரத்திலே சொல்லுவார். சேத்துமம் தண்ணீர் பித்தம் தீ காற்று வாதம் தானே. பூதமாக சொல்லுகிற போது அல்லது மூலமாக சொல்லுகிற போது நீர், நெருப்பு, காற்று என்று குறிப்பிடுவதை உடலில் 3 தோடங்களாக குறிப்பிடுகிற போது கபம், பித்தம், வாதம் என்று குறிப்பிடுவார்கள். வாதம் என்பது காற்றின் மறுபெயர், பித்தம் என்பது தீயின் மறுபெயர், கபம் என்பது தண்ணீரின் மறுபெயர். ஆக இந்த 3ம் நம் உடலுக்குள்ளே ஒரு விகிதத்தில் இருக்கின்றன. நம்ம உடம்பில் காற்று போவதை வருவதை பார்க்கிறோம். உடம்பில் தண்ணீர் இருப்பதை அறிகிறோம். உடம்பில் வெப்பம் இருப்பதை உணர்கிறோம். ஆக நீரும் நெருப்பும் காற்றும் உடலில் இருக்கின்றன. சித்தர்கள் அறிந்தார்கள். இந்த நீர், நெருப்பு, காற்று என்கின்ற அப்பு, தேயு, வாயு என்னும் 3 மூலகங்களும் அல்லது 3 தோடங்களும் ஒரு சரியான விகிதத்தில் உடம்பில் இயங்கினால் இந்த உடலுக்குள் ஆகாய தத்துவமாக இருக்கிற ஜீவன் அல்லது உயிர் நிலைக்கும். அப்ப அந்த 3 தோடங்களும் எந்த விகிதத்திலே இருக்க வேண்டும் என்பதை அகத்திய பெருமான் சொல்லுவார். வழங்கிய வாதம் மாத்திரை ஒன்று ஆகில், தழங்கிய பித்தம் தன்னில் அரைவாசி, அழங்கிய கபம் தான் அடங்கியே கால் ஓடில், பிழங்கிய சீவர்க்கு
பிணக்கொன்றும் இல்லையே. ஜீவன் உயிர், அந்த உயிருக்கு பிணக்கு இல்லை, அழிவில்லை, சேதமில்லை. எப்போ வாதம் ஒரு பங்கு, வழங்கிய வாதம் மாத்திரை ஒன்று ஒரு பங்கு, தயங்கிய பித்தம் தன்னில் அரைவாசி, பித்தம் அரை பங்கு, அழங்கிய கபந்தாம் கால் பங்கு. அப்போ 1 1/2 கால் என்கின்ற விகிதத்தில் வாதமும் பித்தமும் கபமும் உடலில் பராமரிக்கப்படுமானால் சீவன் உடலை விட்டு விலகாமல் நீடூழி வாழ முடியும் என்பது சித்தர்களுடைய தத்துவம். ஆகையினாலே இந்த உடல் மண், உடலுக்குள்ளே நீர், நெருப்பு, காற்று என்கின்ற 3 பூதங்கள் இருக்கின்றன. அது மருத்துவ பெயராக அதை சிலேத்துமம், பித்தம், வாதம் என்று அழைக்கிறோம். இந்த 3 நாடிகளும் அல்லது 3 தோடங்களும் ஒவ்வொன்றும் 40 ஆண்டுகள் என 3ம் ஆளுக்கு 40 ஆண்டுகள், 3 பெருக்கல் 40 120 ஆண்டுகள் இந்த 3 நாடிகளும் நமக்கு அளிக்கின்றன என்பது சித்த மருத்துவத்தினுடைய ஒரு தத்துவம். இந்த வகையிலே அந்த 120 என்கின்ற எண் எனக்கு கிடைத்தது. இன்னொன்று, சோதிட சாத்திரத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை 120 ஆண்டுகள் என்று குறிப்பிடுகிறார்கள். சோதிடமே மெய்யா பொய்யா என்பது ஒரு பெரிய வாதம். அந்த வாதத்திற்கு நான் வரவில்லை. மாறாக கிரகங்களுடைய தாக்கம் நம் உடலில் இருக்கிறதா என்பதற்கு அறிவியல் சான்றுகள் என்ன இருக்கின்றன. இப்ப பௌர்ணமி நாளில் கடல் அலைகள் பேரலைகளாக வருகின்றன, ஹை டைட். அமாவாசை சமயத்தில் அந்த கடல் அலைகள் சிற்றலைகளாக வருகின்றன, லோ டைட். இப்ப நமக்கு ஒன்று புரிகிறது, அந்த நிலவினுடைய வளர்ச்சியையும் அந்த நிலவினுடைய வளர்ச்சி குறைவினையும் பொறுத்து கடல் நீரின் மீது நிலவினுடைய ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது என்பது நமக்கு புரிகிறது. அதுபோல இன்னொரு நிகழ்வை சொல்லுகிறேன். கடலில் வாழ்கிற ஒரு புழு வகையை சார்ந்தது நீரிஸ் என்று ஒரு புழு இனம். அந்த நீரிஸ் புழுக்கள் பௌர்ணமி நாளில் கடலின் மேல் பரப்புக்கு வரும். மற்ற நாட்களில் எல்லாம் கடலின் அடிமட்டத்தில் தண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கும். பௌர்ணமி வந்துவிட்டால் அவைகள் எல்லாம் தண்ணீரின் கடல் மட்டத்தின் மேல் மட்டத்துக்கு வரும். எதற்கு வரும்? இனப்பெருக்கம் செய்வதற்கு வரும். அங்கு வந்து என்ன செய்யும்? ஸ்வாமிங் என்று ஒரு நிகழ்ச்சியிலே அவைகள் ஈடுபடும். அது என்னவென்றால் அதை காம களியாட்டம் என்று நாம் தமிழிலே மொழிபெயர்க்கலாம். ஸ்வாமிங், காம களியாட்டம். அவைகள் அந்த கடல் மேற்பரப்பிலே வந்து ஒரு ஆனந்த தாண்டவமாக சுழன்று 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 அவைகள் வட்டமிட்டுக் கொண்டு மகிழ்ச்சியாக ஆடுவார்கள். அப்படி ஆடுகிற போது அவருடைய விந்துவையும் முட்டையும் தண்ணீரில் செலுத்துவார்கள். அவைகள் ஒன்றோடு ஒன்று கலந்து கருவுற்று இனப்பெருக்கம் நடக்கும். அப்போ நிலவனுடைய கதிருடைய தாக்கத்தினால் தண்ணீருக்கு உள்ளே இருக்கிற தரையில் அடைமட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீரிஸ் என்கின்ற புழுக்கள் கவரப்பட்டு தண்ணீரின் மேற்பரப்புக்கு வருகின்றன என்று அறிகிறோம். நிலவனுடைய தாக்கம் அவர்களுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துகிறது என்பது நமக்கு விளங்குகிறது. ஏன் இன்னும் சொல்ல போனால், நிலவிலே படுத்து உறங்கக்கூடாது என்று ஒரு வழக்கம் நம்முடைய மண்ணிலே உண்டு. நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருக்கிற போது மாடியிலே நிலவிலே படுத்து தூங்க போனால் வீட்டிலே சத்தம் போடுவார்கள். முழு நிலவு நாளில் மாடியில் படுத்து உறங்கக்கூடாது, ஏனென்றால் அது மனதை பாதிக்கும். இப்ப கூட ஆங்கிலத்திலே மனநிலை பாதிக்கப்பட்டவன் லொனாட்டிக் என்று சொல்லுவார்கள். லொனாட்டிக்னா பைத்தியக்காரன். அப்போ நிலவனுடைய கதிர்கள் நம்முடைய மூளையினுடைய செயல்பாட்டில் தாக்கம் உருவாக்குகின்றன என்பது அனுபவத்தினாலே நம்முடைய மூதாதையர்கள் அறிந்திருந்தார்கள். அதுபோல சில நோய்கள் பௌர்ணமி நாளில் கூடுவதும், குறிப்பாக சருமத்திலே வருகிற பல தொற்று படைகள் பௌர்ணமி நாளில் பூரிப்பதும், அது அமாவாசை நாளில் குன்றுவதும் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோல சிலரை பரிகாசத்துக்கு சொல்லுவார்கள், என்னடா பௌர்ணமி வந்துடுச்சா ஒரு மாதிரி இருக்கிறா. அப்படி என்றால் பௌர்ணமிக்கும் ஒரு மனிதனுடைய நினைவனுடைய செயல்பாட்டுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை அனுபவத்திலே மக்கள் அறிந்திருந்தார்கள். இந்த பௌர்ணமி நாளில் காம கிளர்ச்சி அதிகரிக்கும் என்பதை அறிந்திருந்ததனால் தான் திருமணமான புதிதில் ஆணும் பெண்ணும் உறவாட செல்லுகிற அந்த நிகழ்வை ஹனிமூன் என்று குறிப்பிட்டார்கள். தேன் நிலவு, தேன் சூரியன் சொல்லியிருக்கூடாதா? தேன் நட்சத்திரம் என்று சொல்லியிருக்கூடாதா? தேன் நிலவு என்று குறிப்பிட்டதற்கு காரணம் நிலவு காம ஊக்கத்தை தருகிறது என்பதை அறிந்திருந்தார்கள் தமிழ் முன்னோர்கள். ஒன்று தெரிகிறது, நிலவனுடைய தாக்கம் 95 விழுக்காடு நீரால் ஆக்கப்பட்டிருக்கிற உடம்பிலும் செலுத்தப்படுகிறது என்பதை நாம் இதில் இருந்து உணர்கிறோம். கதிரவனுடைய தாக்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கதிரவன் புலர்கிற போது நமக்கு விழிப்பு வருகிறது, கதிரவன் மறைகிற போது நமக்கு உறக்கம் வருகிறது. இந்த விழிப்பும் உறக்கமும் கதிரவனுடைய சுழற்சியினாலே நம் உடலில் இயற்கையாக வருகிற மாற்றங்கள் என்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு கூட அறிவியல் உலகம் அதை அறிந்து சொல்லுகிறது. மெலட்டோனின் என்று ஒரு சுரப்பு, பைனியல் கிளாண்ட் என்று சொல்லுகிற ஒரு சுரப்பியிலே இருந்து சுரக்கிறது. இந்த மெலட்டோனின் தான் இரவு பகல் சுழற்சியை அறிய உதவுகிறது.
நல் உறக்கத்திற்கு அது காரணம் என்பதை அறிந்து இன்றைக்கு மெலட்டோனின் மாத்திரைகள் விற்பனைக்கு வந்திருக்கின்றன, உறக்க குறைபாடு உள்ளவர்களுக்கு நல் உறக்கம் பெறுவதற்காக. இப்படி சூரியனுடைய கதிர்களும் நிலவனுடைய கதிர்களும் நம்முடைய உடலின் மீது தாக்கம் செலுத்துகின்றன என்பதற்கு ஏராளமான சான்றுகளை சொல்லிக் கொண்டே போகலாம். அது அல்ல இன்றைக்கு நம்முடைய நோக்கம். நமது நோக்கம் கிரகங்கள் நம் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றன என்பதை நிலைநிறுத்துவது. கண்ணுக்கு தெரிந்து பூமிக்கு அருகிலே இருக்கிற 2 கிரகங்கள், ஒன்று சூரியன், இன்னொன்று நிலவு. அவற்றை நாம் அறிகிறோம், சாதாரண மக்களும் உணர்கிறோம். ஆனால் சித்தர்களுடைய அறிவாற்றலினாலே பல்வேறு தொலைதூரத்தில் இருக்கிற கிரகங்களுடைய தாக்கம் மனித உடலில் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்தார்கள். சுக்கிரன் காம ஊக்கத்தை தருபவன், சனி மருத்துவ தூண்டுதலை தருபவன், புதன் கணித வல்லமையை தருபவன். இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கிறது என்பதை சித்தர்கள் அறிந்திருந்தார்கள். அதை அடிப்படையாக கொண்டு சித்தர்கள் மனிதனுடைய ஆயுள் காலத்தை தசா புத்தி என்று கணக்கிட்டு 120 ஆண்டுகள் என்று கணித்தார்கள். எப்படி என்றால், சூரியனால் ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகிற ஆயுள் காலம் 6 ஆண்டுகள், சந்திரனால் 10 ஆண்டுகள், செவ்வாயினால் 7 ஆண்டுகள், புதனால் 17 ஆண்டுகள், குரு என்கின்ற வியாழனால் 16 ஆண்டுகள், சுக்கிரனால் 20 ஆண்டுகள், சனியால் 19 ஆண்டுகள், ராகுவால் 18 ஆண்டுகள், கேதுவால் 7 ஆண்டுகள், மொத்தம் கூட்டினால் 120 ஆண்டுகள் வரும். ஒரு தசா புத்தி என்பது ஒரு மனிதன் பிறக்கிற நேரத்தை பொறுத்து சோதிடர்களால் கணிக்கப்படுகிற ஒரு கணக்கு முறை. அதை விளக்கமாக சொன்னால் அதிலே நெடுநேரம் பிடித்துவிடும். சுருங்க சொல்ல போனால், ஒரு மனிதன் பிறக்கிற போது எந்த நட்சத்திரம் அவனுக்கு பிறக்கிற காலத்தில் இருந்திருக்கிறது, அதில் எவ்வளவு நட்சத்திரம் அவன் பிறக்கிற போது கழிந்திருக்கிறது, மீதம் எவ்வளவு நட்சத்திரம் இருக்கிறது என்பதை வைத்து பிறக்கிற போது அவனுக்கு என்ன திசை நடக்கிறது என்பதை குறித்தார்கள். இப்ப கேது என்று வைத்துக் கொண்டால், அஸ்வினி மகம் மூலம் என்கின்ற 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு கேது திசை துவங்கும். பரணிபூரம் போராடம் என்று 3 கிரகங்களின் காலத்திலே பிறந்தவர்களுக்கு சுக்கிர திசை துவங்கும். கார்த்திகை உத்திரம் உத்திராடம் என்ற நட்சத்திரத்திலே பிறந்திருந்தால் அவனுக்கு சூரிய திசை துவங்கும் என்று இப்படி திசைகளை கணக்கிட்டிருந்தார்கள் அந்தந்த நட்சத்திரத்தை பொறுத்து. தாய் கருவுற்றிருக்கிற போது எவ்வளவு காலம் அந்த நட்சத்திரத்திலே கழிந்து இருக்கிறதோ அந்த காலத்தை கர்ப்பத்தில் கழிந்து விட்ட காலமாக கணக்கிட்டார்கள். அதை அவன் கர்ப்பத்திலேயே வாழ்ந்து முடித்து விட்ட காலமாக எடுத்துக்கொண்டார்கள். இப்ப இன்னும் ஒன்று நான் சுலபமாக விளங்குவதற்கு சொல்ல போனால், நான் பிறக்கிற போது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தேன். ராகுக்குரிய நட்சத்திரங்கள். ராகு திசையில் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு பாதம் கழிந்து விட்டு இருந்ததனாலே எனக்கு 5 ஆண்டுகள் கழிந்து விட்டு மீதம் இருப்பு. அந்த தாய் கர்ப்பத்திலே கழிந்து விட்ட 5 ஆண்டுகளை கர்ப்பத்தில் செல் நீக்கி இருப்பு என்று சொல்வார்கள். அப்படி என்றால் எப்படி? இப்ப நான் 75 வயது எனக்கு என்றால் 5 ஆண்டுகள் கர்ப்பத்திலே கழிந்து விட்டதை கூட்டினால் 80 ஆண்டுகள் நான் வாழ்ந்து விட்டதாக அர்த்தம். மீதம் எனக்கு இருப்பது 120 ஆண்டு, 40 ஆண்டுகள். ஆக இப்படித்தான் அந்த ஆண்டை வயதை கணக்கிட வேண்டும். எல்லோருக்கும் 120 வயது என்று அல்ல. 120 வயதில் அந்த நட்சத்திரத்தில் கர்ப்பத்தில் செல் நீக்கி மீதம் இருக்கிற காலத்தை கணக்கிட்டு இந்த ஆயுளை கணக்கிடுவார்கள். ஆக ஒரு மனிதனுடைய ஆயுளை 120 ஆண்டுகள் என்று சோதிட சாத்திரம் சொல்லி இருக்கிறது. இப்ப பல்வேறு சமயங்களை பார்த்தால், பைபிளிலே இருந்து நான் ஒரு மேற்கோளை பார்த்தேன், வியப்பாக இருந்தது. பைபிளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மை ஸ்பிரிட் ஷல் நாட் அபைட் இன் மேன் ஃபார் எவர், ஃபார் ஹி இஸ் ஃபிளஷ், his days shall be 120 years என்று பைபிளிலே ஒரு வாசகம் வருகிறது. அது என்ன சொல்லுகிறது? மனிதனுடைய உடலுக்குள்ளே என்னுடைய ஜீவன் நீடித்திருக்க முடியாது, ஏனென்றால் அவன் தசையினால் கட்டப்பட்டு இருக்கிறான். அவனுக்குள்ளே நான் 120 ஆண்டுகள் தான் இருப்பேன் என்று அந்த வரிகளும் 120 என்ற எண்ணுக்கு மனித ஆயுளுக்கு ஏதோ தொடர்பு இருக்கிறது என்பதை குறிப்பிடுவதனாலே நான் இந்த 120 ஆண்டுகள் நோயின்றி சித்தர்கள் வழியில் எப்படி வாழ்வது என்பதை பற்றி சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை சொல்ல துணிந்திருக்கிறேன். ஆக 120 என்கின்ற எண் எங்கிருந்து வந்தது என்பது உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும். 120 ஆண்டு என்று சொன்னாலும் அப்ரஹாம் 175 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஐசாக் 180 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆடம் மறைகிற போது அவருக்கு 930 ஆண்டுகள். இப்படி 120 ஆண்டுகளை தாண்டியும் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு நம்முடைய சமய புத்தகங்களிலே பல சான்றுகளை பார்க்கிறோம். அதுபோல சித்தர்களும் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சித்தர் இலக்கியத்திலே இருந்து நாம் மேற்கோள்களை பார்க்கிறோம். மச்சமுனி, கருவூரார், போகர் என்ற 3 சித்தர்களும் 300 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று சித்தர் இலக்கியம் காட்டுகிறது. வான்மீகர், ராமதேவர், நந்திதேவர் ஆகியவர்கள் 700 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று சித்தர் இலக்கியத்திலே பார்க்கிறோம். கோரக்கர், கொங்கணர், தன்வந்திரி, சட்டமுனி இவர்கள் எல்லாம்
800 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்ததாக சித்தர் இலக்கியங்கள் காட்டுகின்றன. அகத்திய பெருமான் 5 யுகம் வாழ்ந்தார் என்றும், பதஞ்சலி முனிவர் 4 யுகம் வாழ்ந்தார் என்றும், கமலமுனி 4000 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்றும், திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்றும், இப்படி நீடித்த ஆயுளோடு பல்லாயிரம் பல நூறு ஆண்டுகள் சித்தர்கள் வாழ்ந்தார்கள் என்றும் சித்தர் இலக்கியத்திலே பார்க்கிறோம். அவைகள் சாத்தியமாம் என்பது நான் இப்பொழுது சொல்ல வரவில்லை. நான் சொல்ல வருவது 120 ஆண்டுகள் வாழ்கிற ஆற்றலோடு மனிதன் பிறந்திருக்கிறான். அந்த 120 ஆண்டுகள் வாழ்வதற்கு சித்தர்கள் காட்டியிருக்கிற வழிகள் என்ன என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.